Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Allahumma salli ala Sayyidina Muhammad wa ala alihi wa ashabi Sayyidina Muhammad. Ma'adin al-judi wal karam wa manba'il ilmi wal hulmi wal hikma wa barik wa sallam alayhi. நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் கதைக்கும் பொழுது சிலர் கேட்கிறார்கள், அவர் ஏன் வஹாபியான, அவருக்கு தெரியவா, அவருக்கு சொல்லிக் கொடுக்கலையா, அப்படி இப்படி பல கேள்விகளும் பலரும் கேட்கிறார்கள். ஆனால் இது பொதுவாக ஒவ்வொருவருடைய சிந்தனையிலும் இதுக்கு விட இருக்கின்றது. என்றாலும் இதுக்கு சுருக்கமாக தொகுத்து 3 காரணங்களை நான் சொல்கிறேன். இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய, அது எங்களுடைய ஊர் என்றாலும் சரி, இலங்கை என்றாலும் சரி, உலகத்தில் எங்கென்றாலும் சரி, நான் அவதானித்த மட்டுக்கு, நான் பேசி பார்த்த மட்டுக்கு 3 காரணங்களின் அடிப்படையில் தான் ஒவ்வொருவரும் வஹாபியா இருக்கின்றார்கள். இதுல ஒன்றாவது, நாங்க எங்கிட்ட ஊர் எடுத்துக்கொள்வோம். தெக்கியாக்கல்ல, பள்ளிகள்ல, ஜாவியாக்கல்ல அநீதி நடந்து விட்டது அவர்களுக்கு என்று அவர்கள் சொல்கின்றார்கள். நான் இந்த ஊர்ல பல வஹாபிகளிடம் அந்த காலத்தில் கதைத்து பார்த்திருக்கிறேன். ஏன் இவ்வளவு தெக்கியாவிலிருந்து விலகினீர்கள், ஏன் இப்படி இந்த இயக்கத்தில் சேர்ந்தீர்கள் என்று கதைக்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய விட, எங்களை நாங்கள் அந்த முன்னுக்கு இருந்து எங்களை தூக்கி அங்கலாக்கின, எங்களை கவனிக்கல, எங்களை ஒரு மாதிரி பார்த்த, இப்படி அதாவது அற்பமான காரணங்கள். இந்த காரணத்துடைய பின்னணி எல்லா விஷயங்களும் மனதிலிருந்து தான், அந்த மனிதனுடைய எண்ணங்களை பொறுத்து தான் காரியங்கள் அமைகின்றன. இதனுடைய பின்னணி தக்கப்பர், அதாவது நான் போகும் பொழுது எனக்கு அந்த இடம் கிடைக்க வேண்டும், என்ன இங்கிலாகப்படாது, இப்படி ஏதாவது தன்னை பெருசாக நினைப்பதன் காரணமாகத்தான் இப்படி இவர்கள் தெக்கிய பள்ளிகள் அல்லது பள்ளிகள் இருந்தும் கூட வெளியேறுகின்றார்கள். இந்த ஊரில் நான் அறிந்திருக்கிறேன், சிலர் பள்ளியில ட்ரஸ்டி போர்ட்ல அவருக்கு இடம் கிடைச்சலன்னு சொல்லி தரிக்கத்தை விட்டுட்டு வஹாபியாகி, அந்த பள்ளியில அவருக்கு ட்ரஸ்டி போர்ட்ல இடம் கிடைச்சல. அப்ப அப்படி பொருள் என்ன, நான் பெரிய ஆள், எனக்கு ட்ரஸ்டி போர்ட் இல்லமே, நான் மத்திச்சமாகணும், எனக்கு தரல, அவருக்கு கொடுத்த நான் வரல, நான் பள்ளியால விலகினா எங்க போகணும், அடுத்து காத்து கொண்டிக்க முதல்ல மாதிரி வாயை தொலைந்து கொண்டு வஹாபியத் அதில் வைத்து மாட்டி கடைக்கு ஈமானியம், இவருக்கு டெஸ்ட் போட்டும் இல்லை, மத்திச்சவும் இல்லை, ஈமானம் இல்லாத நிலைக்கு மாறுகிறது. இது மாதிரி மார்க்க ஸ்தாபனங்கள் தெக்கியா பள்ளி ஜாவியாக்கள்ல, இது இங்க மட்டுமல்ல, நான் இது இலங்கையில நிறைய இடங்கள்ல நான் விசாரித்திருக்கிறேன். இலங்கைக்கு வெளியில உலகத்துல இந்தியா, பாகிஸ்தான், குவைத் மாதிரி நாட்டுகளை நான் நிறைய பார்த்திருக்கிறேன். இது ஏன் போகிறது, இன்றும் இது சம்பந்தமாக உலகத்தில் உலமாக்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படி போனவர்களும் தக்கப்பர் காரணமாக, தன்னை பெரிதாக நினைத்ததன் காரணமாக அவர்கள் இப்படி இடம் கிடைக்கவில்லை என்ற அந்த அடிப்படையில மத்திச்சமாவோ அல்ல முன்சப்புலையோ இடம் கிடைக்கவில்லை, எங்களை கவனிக்கவில்லை, எங்களுக்கு தரவில்லை, எங்களுக்கு தொழுவிக்க தரவில்லை, இப்படி ஏதாவது அற்ப காரணம், இந்த அற்ப காரணம் என்ற பின்னணி தக்கப்பர், நான் பெரியவன், எனக்கு தருவணும் என்றது இது. அப்ப தக்கப்பர் என்றா என்ன? அல்லாஹ் சொல்கின்றான், யாருடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாருடைய கல்பில ஒரு சிறிய அளவு தக்கபர் இருந்தாலும் அவர் சுவர்க்கம் நுழைய மாட்டார் என்று சொல்லி. எனவே நாம் இந்த தக்கபருக்கு ஆளாகப்படாது. எனவே இந்த 1ஆம் தரப்பினர் வஹாபியானது இப்படியாக எங்களுடைய தரீக்கா மதுஹப் மார்க்க ஸ்தாபனங்கள்ல அவங்களுக்கு இடம் கொடுக்கல, அவங்கள அங்கலாக்கின இங்கலாக்கின, இந்த அற்ப காரணம் தக்கபர் காரணம். சரி, அடுத்த காரணத்தை எடுத்து பார்த்தா, வஹாபிகளுடைய பயான்களை கேட்டதன் காரணமாக, இப்பொழுதுதான் யூடியூப் அதிதான் சொல்லி வந்திருக்கின்ற, ஆனால் இப்பொழுது 25-30 வருஷத்துக்கு முந்தி வஹாபி மேகசின்கள், வஹாபி புத்தகங்கள், வஹாபி பயான்கள் கேட்டதன் காரணமாக இவர்களுக்கு படுகின்றது, அது சரிதானே, சிறுக்குத்தானே, குர்ஆன்ல வந்திருக்கிறது, ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ரசூல்லாட்ட கேட்டா சிறுக்கு, அவுலியாக்கள்கிட்ட கேட்டா சிறுக்கு, இப்படி புதிய செஞ்சா பிதத்து செஞ்சா நரகம் என்று இவருக்கு படுகிறது. இவர்கள் தன்னுடைய தகுதிக்கு மிச்சம், தகுதியை மீறி இந்த பயான்களை கேட்டார்கள். இப்ப நாங்களும் கேட்கிறோம், எங்களுக்கு பன்சலையில, பௌத்தர்களுடைய பன்சலையில போய் என்ன படுக்கலாம், அவர்களுடன் பேசலாம், ஆனா நாங்க மாறுவதில்லை. காரணம், அதை விட அது வழிகேடு என்பதை நிரூபிக்கக்கூடிய அறிவு எங்களிடம் இருக்கின்றது. ஆனால் இவர்களிடத்துல இந்த வஹாபியத் என்பது வழிகேடு, நரக வழி என்ற அந்த அறிவு இவர்கள் பெற்று இல்லை. முதலாவதாக அப்படி இருக்கும்போது, சும்மா தரீக்காக்கள் இருக்கும்பொழுது ஒரு மேகசினை பார்க்கறது, இந்த காலத்துல நான் யூடியூப், ஃபேஸ்புக் பார்க்கறது, சரி சொல்லி இவங்களுக்கு பட்டு அதுல சேர்றது. அப்ப அதுல காரணம் என்ன?
சுத்தமான மடத்தனம். அப்படி இல்லாட்டி இதே கோஷ்டி உள்ளதுதான் ஸ்கூலுகளுக்கு மதரசாக்களுக்கு இவர்கள் போவது. ஒரு ஸ்கூலுக்கு அல்லது காலேஜுக்கு யூனிவர்சிட்டிக்கு அல்லது ஒரு மதரசாக்கு இவர் போனால் அந்த இடத்துல அந்த மாஸ்டர்மார் உஸ்தாதுமார் சொல்லி கொடுப்பது தான் இவருக்கு மார்க்கம். அதுக்கு மேலாக இவருக்கு போக முடியாது. எனவே அதை மார்க்கம் என்று நம்பி இவர்கள் அந்த வஹாபியத்தில் சேர்க்கிறார்கள். இந்த முதலாவது நான் சொன்ன இந்த தரீகாக்கள் இருக்கக்கூடியவர்கள் போக காரணம் என்னன்னு சொன்னால், மார்க்க அடிப்படையில் இவர்கள் மார்க்கத்தை ஒரு விளையாட்டாக, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான் முந்தியுள்ள இந்த சமூகங்களை பத்தி, யாயுள்ளதீனாமல் ஒரு அத்தத்தகுதுள்ளதீன் இத்தகுது தீனுக்கும் ஹுஸ்வன் வலாய்பா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் மார்க்கத்தை, உங்களுடைய மார்க்கத்தை பரியாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மினல்லதீன் ஊத்துல் கிதாப மின் கபிலிக்கும் வல் குஃபர் அவுலியா, உங்களுக்கு முன்பு இருந்த வேதக்காரர்கள், கிறிஸ்தவர்கள், யகூதிகள், இவர்கள் காபிர்கள், இவர்கள் எந்த விதமாக அந்த மார்க்கத்தை, அவர்களுடைய மார்க்கத்தை பரியாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொண்டார்களோ அது மாதிரி நீங்க உங்களுடைய மார்க்கத்தை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். எனவே இவர்கள் இந்த தெக்கியாக்களுக்கு சாவியாக்களுக்கு பள்ளிக்கு போனவர்கள் சும்மா போய் கொண்டிருக்கிறார்கள் இல்லாமல், இது எங்களுடைய மார்க்கம், இதுக்கு வெளியில நாங்க போனா நாங்க போக வேண்டியது நரகத்துக்கு, இது நாங்கள் எங்களுடைய அகீதா, எங்களுடைய கொள்கை, இதுதான் எங்களுடைய கடைசி வழி சொர்க்கத்துக்கு போறதுக்கு, நாங்கள் மௌத்தாக காட்டும் இதில் தான் இருக்க வேண்டும் என்ற அந்த மன உறுதி இல்லாமல் சும்மா விளையாட்டுக்கு சும்மா இருந்தது. சும்மா எல்லாரும் போறது மாதிரி, அந்த எங்கட ஊர்ல சொல்ற மாதிரி ஒக்குமை எண்ணெய் தேவாலை மாத்தி எண்ணெய் வாழைன்னு சொல்ற மாதிரி இவங்களும் சும்மா சும்மா பேத்து கொண்டிருக்கிறதுனாலதான் இப்படியான இந்த ஏதாவது அநீதிகள் அப்படி நடந்தா, அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கப்படலாவிட்டால் அவர்கள் இதை விட்டு விரைந்து செல்கின்றார்கள், வஹாபியத்தில் சேர்கின்றார்கள். எனவே இது மார்க்க அடிப்படையில் பார்த்தால் இந்த அவர்கள் இருந்த தரீகாக்களை அவர்கள் விளையாட்டாகவும் பரியாசமாகவும் இவ்வளவு நாளும் வைத்துக் கொண்டிருந்தார்கள். சரியான மார்க்க இந்த வழியாக, சொர்க்கத்து போகின்ற வழியாக நம்பி அறிந்து வைக்கவில்லை, அந்த அறிவு இருக்கவில்லை. இதுதான் மார்க்க அடிப்படையில காரணம். அது மாதிரி ரெண்டாவது சொன்ன இந்த பயான்களை கேட்டு போவது, அல்லது மதரசாக்களுக்கு அல்ல யூனிவர்சிட்டிக்கு ஸ்கூல்களுக்கு போய் அவர்கள் அந்த ஆசிரியர்களுடைய பயான்களை கேட்டு, அந்த ஆசிரியர்கள் எந்த ஒரு மனிதன் என்றாலும் உலகத்தில் ஒரு இயற்கை தான், தன்னுடைய லெப்பை தான் தனக்கு பெருசென்று மாணவர்கள் மதரசா பள்ளிக்கூட மதரசா மாணவர்கள் நினைப்பார்கள். அது மாதிரி ஸ்கூல்ல தனக்கு போதிக்கின்ற ஆசிரியர்கள் தான் தனக்கு பெருசு, காலேஜுகள் இருக்கக்கூடிய தனக்கு போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தனக்கு பெருசு, யூனிவர்சிட்டிகளில் போதிக்கக்கூடிய ப்ரொஃபஸர்மார் அவங்களே தனக்கு பெருசு. இது மனிதனுடைய சாதாரண ஒரு இந்த தன்மை. ஆனால் இது உண்மையில்லை. அவர்கள் அந்த ஆசிரியர்கள் ஒரு நேரம் ஏதாவது விஷயத்தில் வழிகட்டு இருக்கலாம், அதை எல்லாத்தையும் நாங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், விசாரித்து பார்க்க வேண்டும். சிந்திப்பதற்கு முன்பு விசாரிக்க வேண்டும், விசாரித்தான் அந்த சிந்தனை வளரும். இனி அப்படி ஒன்றும் பார்க்காமல் அவர்களுடன் சேர்ந்ததன் காரணமாகத்தான் இவர்கள் வழிகட்டு போகின்றார்கள். அந்த ஆசிரியர் சொன்னது, அந்த காலேஜில் படித்தது, இந்த மதரசால படித்தது, இது சரி, இதுதான் மார்க்கம் என்று நம்பி அதற்கு அப்பால் இவர்களுக்கு போக முடியாது. அந்த எல்லைக்குள்ள இவர்களுடைய புத்தியை, பகுத்தறிவை அவர்கள் அமைத்துக் கொள்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு அதுக்கு வழியால போக முடியாது. எனவே வஹாபியாகின்றார்கள். இதை பற்றி ஒரு மார்க்கத்தில் என்ன எப்படி சொல்கின்றேன்னு கேட்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், இன்னல்லாஹ் லா யக்புலுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸு மினல் இபாத். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களுக்கு, அடியார்களுக்கு கொடுத்த மார்க்க அறிவுகளை அப்படி பறிச்செடுக்கிற இல்லை. அல்லாஹ் ஒருவனுக்கு நல்ல இல்முகளை கொடுத்திருந்தா அப்படி பறிச்செடுக்கல. ஆனா பணத்தை பறிக்கிறது. போன வருஷம் வர காட்டும் அவர் கோடீஸ்வரன், இந்த வருஷம் பிச்சைக்காரன், இந்த வருஷம் அவர் எத்தனையோ வழக்கு அம்புட்டு அதை அம்புட்டு இதம் போட்டு வழி இல்லாமல் வாழ்கின்றார். எனவே பணத்தை அல்லாஹ் அப்படி படிப்பான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்த அறிவை, மார்க்க அறிவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படி பிடுங்கி எடுக்க மாட்டான், பறிச்சு எடுக்க மாட்டான். வலாக்கின் யக்பிலுல் இல்ம பிகப்லில் உலமாய், என்றாலும் உலமாக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எடுப்பது கொண்டு, அதாவது மரணிக்க வைப்பது கொண்டு அந்த இல்ம அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்திலிருந்து அழித்து விடுவான். அதாவது உலமாக்கள் மௌத்தாக அந்த இல்மு உலகத்திலிருந்து உயர்த்தப்படுகின்றது. எனவே அந்த இடத்துல அந்த இல்மு இந்த இடத்துல, மார்க்க அறிவு இந்த இடத்துல மடத்தனம், ஜஹில், மடம குடிகொள்கின்றது. எந்த அளவுக்கு என்று கேட்டால்,
அப்படி படிப்படியாக ஒரே அடிக்கு அப்படி எல்லா உலமாக்கள் எல்லாம் மௌத்தாக்குற இல்லை, ஒரு ஆலிமை மௌத்தாக்குற, இன்னொரு ஆலிமை மௌத்தாக்குற, இன்னொரு இப்படி உலகத்துல மௌத்தாக்குற மாதிரி ஹத்தா இதலம் யுபிகி ஆலிமன், எதுவரைக்கும் அல்லாஹ் எந்த ஒரு ஆலிமையும் கடைசி காலத்துல எந்த ஒரு ஆலிமையும் விட்டு வைக்க மாட்டான். எல்லா உலமாக்களையும் படிப்படியாக மௌத்தாக்கி கொண்டே போவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலப்போக்குல. அப்பொழுது மனிதர்கள் பொதுமக்கள் என்ன செய்வார்கள்? ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வஹாபியா கூடியவர்கள், தரிகாக்களை விட்டு போகக்கூடியவர்கள், இவர்களுக்கு தான் இது பொருந்துகின்றது. இத்தகதன் நாசு ரூசன் ஜுஹாலன், மனிதர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அந்த காலத்துக்கு மடையர்களை தங்களுடைய தலைவர்களாக. இவர் இந்த மௌலவி சொன்னா சரி, இந்த அன்சாஹிப் சொன்னா சரி, இவர் இந்த காலேஜில் இந்த மாஸ்டர் சொன்னா சரி என்று அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் மடையர்களை. மடையர்கள் சொன்னா அது மார்க்கம். அவர்கள் தான் இன்று நாங்கள் இப்பொழுது பேசப்பட்ட இந்த பயானிலும் வந்து இந்த ஹுத்பா தர்ஜுமாவை பத்தி இது மாதிரி இந்த காலத்துல நிறைய பேர் நாங்கள் எங்கள்கிட்ட ஊரிலும் பார்க்கிறோம், நாட்டில உலகத்துல பார்க்கிறோம். இவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய தலைவர்கள் மௌலவிமார்கள் அல்லது வேற ஆசிரியர்கள் மாஸ்டர்மார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மார்க்கத்தில் எந்த விதமான அவர்கள் ஆராய்ச்சியுமே இல்லை. பெரிய கிதாபுகளை பார்த்து பல ஒரு விஷயத்தை அறிவதற்கு பல கிதாபுகளை பார்த்தவர்களும் அல்ல. சும்மா ஏதோ மதரசாக்குள்ள 8 வருஷம் அப்படி ஓதிட்டு வந்தவங்கள அல்லது ஒரு காலேஜில் ஒரு பிஏ எம்ஏன்ஸ்ல ஏதோ படிச்சுட்டு வந்தவங்கள இவங்க அந்த எல்லைக்குள்ளதான் இருப்பாங்க. இப்படியான பொதுமக்கள் என்ன செய்யறது? இவங்க பெரிய இமாம்கள், பெரிய எல்லா மார்க்கம் எல்லாம் தெரியும் என்று சொல்லி அவர்கள் அந்த ஜாஹில்களை இவர்கள் தலைவர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள். இது மாதிரிதான் இப்பொழுது வஹாபியத்திலே எந்த விதமான ஆராய்ச்சியுமே இல்லாத, இஸ்லாத்துக்கு வெளியில சுன்னத்து வல் ஜமாத்துக்கு வெளியில போனவங்க, குர்ஆன் ஹதீஸ் தெரியாது, தப்சீரை பத்தி தெரியாது, குர்ஆன் ஹதீஸ்களை தெரியாது, இமாம்களுடைய ஃபிக்ஹ் சட்ட மார்க்க சட்டங்களை ஒன்றும் தெரியாது, சும்மா ஏதோ 4 விஷயத்தை அங்களைகளை படிச்சுட்டு வந்தவங்கள எங்களுடைய தலைவர் இவர் சொன்னா சரி என்று இன்று எல்லா வஹாபிகளும் தங்களுடைய தலைவர்களாக மடையர்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் காரணம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே மடையர்களை எடுத்துக்கொண்டதன் காரணமாக எடுத்து என்ன செய்கிறார்கள்? அவங்கள்ட்ட மார்க்கம் கேட்கிறது. இது எப்படி அது எப்படி, வசீலா தேடையலுமா, கந்திரி குடிக்கலுமா, அதையலுமா இதெல்மான்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கிறது. அவங்க என்ன சொல்றது? மார்க்க அறிவு இல்லாம இதோட மார்க்க தீர்ப்பு பத்துவாக்கள் உலமாக்கள் இமாம்கள் சஹாபாக்கள் சொன்ன அந்த தீர்ப்புகளை தெரியாம அவர்கள் பத்துவா கொடுப்பார்கள். இது பிதஅத், இது ஷிர்க், இது நரகவழி தீர்ப்பு கொடுப்பார்கள். ஃபதல்லு வஅல்லு. இதன் விளைவு என்ன? அவர்களும் வழிகட்டு, கேட்ட இந்த பொதுமக்களும் வழிகட்டு போகின்றார்கள், வழிகெடுத்து இவர்களும். எனவே இதுதான் இந்த தத்துவம். 2வது, அதாவது பயான்களை கேட்டு அல்லது மதரசாக்களுக்கு போய் அல்லது ஸ்கூல் யூனிவர்சிட்டிகளுக்கு போய் வழிகெடுகின்றவர்களுடைய தத்துவம் இந்த ஹதீஸிலே கூறப்படுகின்றது இந்த விதமாக. அடுத்தது 3வது, அதுக்கு பின்னொன்று, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூனு ஃபி ஆখিরি ஸமானி தஜ்ஜாலுன் கஸாபூன். கடைசி காலத்துல ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், கடைசி காலத்துல பொய்யர்களான தஜ்ஜால்கள், தஜ்ஜால் என்றாலும் பொய் என்றார், அதாவது சாதாரணமான பொய்யர்கள், அவர் வாயை திறந்தா பொய் தான் இல்லை, இப்படி மார்க்கத்துல பொய், இப்படியான பொய்யர்கள் கடைசி காலத்துல வருவார்கள். எதுனுக்கும் ஹாதிஸ் விமானம் தஸ்மும் வந்து முலாபாவுக்கும், அவர்களுடைய செய்திகள் அவர்கள் கொண்டு வருவார்கள் கடைசி காலத்துல. எப்படி? நீங்களோ உங்களுடைய பெற்றோர்களோ கேள்விப்பட்டில்லாத செய்திகள் உங்களுக்கு தெரியும். இப்ப எங்களுக்கும் கேள்விப்பட்டில், எங்களோட வாப்புக்கும் தெரியாது, எங்களோட அப்பக்கும் தெரியாது, அப்பக்கும் தெரியாது, இப்படியா பழைய சமுதாயத்தினர்கள், அதாவது பெற்றோர்களுக்கு தெரியாத பாட்டன் பூட்டன்மார்க்கு தெரியாத செய்திகளை தான் இப்ப சொல்றது. முந்தி அவங்களுக்கு கந்திரி என்று சொன்னா அது இஸ்லாத்தில் உள்ளது, இவங்களுக்கு கந்திரி என்று சொன்னா பிதஅத். முந்தி வசீலான்னு சொன்னா இஸ்லாத்தில் உள்ளது, இப்ப இவங்க வசீலா ஷிர்க். எனவே எங்களுக்கும் தெரியாத எங்களுடைய மூதாதையர்களுக்கும் தெரியாத செய்திகளைத்தான் இவர்கள் கொண்டு வருவார்கள். எனவே நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம், வஹாபியை சொல்கின்றார்கள். சில சமயத்துல சிலர் நினைக்கிறார்கள் பெற்றோர்களை பின்பற்றப்படாது, உம்மா அப்பா பின்பற்றப்படாதுன்னு சொல்லி அவர்கள் போதிக்கிறார்கள் வஹாபி தலைவர்கள். இங்கே அந்தும் போல ஆபாவுக்கும், நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களோ கழிப்படாது. அப்படி என்ன? பெற்றோர்கள் இருந்தது நேர் வழி, பெற்றோர்கள் சொன்னதுக்கு மாத்தம் போகிறவர்கள் வழிகட்டவர்கள் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய கருத்து. எனவே மேலும் சொல்கின்றார்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள், வையாக்கும் வையாகும், நான் உங்களையும் எச்சரிக்கின்றேன், அவர்களையும் எச்சரிக்கின்றேன். நீங்களும் அவர்களுடைய பயான்களை கேட்டு அவர்களிடம் போய் மார்க்க இல்முகளை படிச்சு நீங்கள் வழிகட்டு போக வேண்டாம். அவர்களையும் நான் எச்சரிக்கின்றேன்,
அந்த வழிகட்டவர்களையும் நீங்கள் மக்களை வழிகெடுத்த வேண்டாம், முஸ்லிம்களை வழிகெடுத்த வேண்டாம் என்று அவர்களையும் நான் எச்சரிக்கின்றேன் என்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி லா யுضلினக்கும் வலா யுஃப்தினக்கும், அவர்கள் உங்களை வழிகெடுத்தாமல் இருக்கட்டும், வழிகெடுத்த வேண்டாம், நீங்களும் உங்களை அவர்கள் ஃபித்னாவில் ஆக்காமல் இருக்க வேண்டும். இப்படியாக நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் நீங்கள் வழிகட்டும் போக மாட்டீர்கள், உங்களுக்கு ஃபித்னா மார்க்கத்தில் ஃபித்னாக்கள் குழப்பங்களும் உங்களுக்கு ஏற்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இது முஸ்லிமிலே இருக்கக்கூடிய ஹதீஸ். எனவே இங்க முக்கியமான இன்னொரு விஷயம், யகூனு ஃபீ ஆஹிரி ஸமானி, கடைசி காலத்துல, இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன இந்த விஷயங்கள் இப்படிப்பட்ட ஆட்கள் தாறு வாருது ஆஹிரி ஸமான், கடைசி காலத்துல. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், இமாம்கள் கடைசி காலமா அல்லது இப்ப இந்த வஹாபி தலைவர்கள் சவுதியிலிருந்து வரக்கூடிய அல்லது அரபு நாட்டில் இருக்கக்கூடிய இவர்கள், இந்த வஹாபிகள் கடைசி காலமா, இமாம்கள் கடைசி காலமா? குதுபு நாயகம், சாதிர நாயம், இப்படி ருபாய் நாயம் இப்படியானவர்கள் கடைசி காலமா அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய வஹாபி தலைவர்கள் கடைசி காலமா? எல்லோருக்கும் தெரியும். அதுல பெரிய படிப்பு படிக்க தேவையில்லை, எல்லோருக்கும் தெரியும் கடைசி காலமாண்டா இங்கேண்டு ஜனவரி மாதம் கடைசா டிசம்பர் மாதம் கடைசாண்டு அது பெரிய படிப்பு, யூனிவர்சிட்டி போத்தவில்லை, எல்லாருக்கும் தெரியும். ஜனவரி தரப்புக்குள்ளது, டிசம்பர் கடைசிக்குள்ளது எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாரு ஃபீ ஆஹிரி ஸமானி, கடைசி காலத்தில் என்ற, இது கடைசி காலம் எல்லாருக்கும் தெரியும். முஸ்லீம்களுக்கு இடம் இல்லை, இஸ்ரேல்ட அட்டகாசம் தெரியும், அமெரிக்கா அட்டகாசம் தெரியும், முஸ்லீம்கிட்ட இடம் தெரியும். காலத்துல கடைசி 1400 வருடங்களுக்கு போக இப்ப கடைசி. அப்ப இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கடைசி காலத்துல இப்ப இவங்க வருவார்கள் என்று சொல்லி இருக்கும் பொழுது, யாராவது ஒரு முஸ்லீம் இல்ல அதுதான் சரி, அது குர்ஆன் ஹதீஸ், இப்படி செஞ்சா சிறுக்கு, அப்படி செஞ்சா பிதஅத் செல்லு இருந்தா, இவங்களுக்கு இந்த ஜனவரி டிசம்பருக்கு வித்தியாசம் தெரிய விஷயம், எது முந்தி எது கடைசி என்று இவங்களுக்கு தெரியாண்டுதான் பொருள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை விளங்க எந்த விதமான அருகதையும் இல்லாதவர்கள். எனவே இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பயான்களை கேட்டு அல்லது யூனிவர்சிட்டி அல்லது காலேஜுகளுக்கு போய் மദ്രസാக்களுக்கு போய் வழிகெடுகின்றார்கள். அப்படி வழிகட்டவர்கள் ஒரு பகுதி. ஏற்கனவே நான் சொன்ன ஒரு பகுதி, எப்படி அவங்களுக்கு இடம் கிடைச்சல்ல, தெக்கியா பள்ளியில அப்படி இடத்துல இடம் கிடைச்சல்ல, தக்கப்பர், அது ஒரு பகுதி. ரெண்டாம் பகுதி எப்படி பயான்களை கேட்டு இப்படி அவங்களோட இந்த அல்லது மதரசா இதுகளுக்கு போய் அதுல மயங்கி தன்னோட புத்தி இழந்து பகுத்தறிவு இழந்து அடிப்படை அறிவு கூட கடைசி காலம் இது ஆரம்ப காலம் இது என்று எதுவுமே தெரியாத இமாம் கிட்ட காலம் பிதஅத் இந்த கடைசி காலம் தெரியாம வழிகட்டவங்க. இது ரெண்டாம் பகுதி வஹாபியல்ல. சரி, நாங்க மூன்றாம் பகுதிக்கு வருவோம். மூன்றாம் பகுதி எப்படின்னு கேட்டா, பதவிக்காக பணத்துக்காக அதை பிடிச்சு கொண்டே இருக்கிறது. இவங்களே இப்ப ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு வஹாபி தலைவி, இது வஹாபி தலைவர்களை குறிப்பது. இந்த வஹாபி தலைவர்கள் உங்களுக்கு தெரியும், இப்ப இந்த காட்டு வைடக்கல்லம் நீர்கொழும்பில் இந்த இங்க வழிகட்ட சில முஸ்லீம்களை விதயத்திலாக்கி சிலரை புரியத்திலாக்கி போனதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் இருந்தெல்லாம் பயான் செஞ்சு முஸ்லீம்களை வழிகெடுத்தினா உங்களுக்கு தெரியும். காட்டு இந்த ஊரை பொறுத்தவரை அது மாதிரி இலங்கையில எல்லா ஊர்ல, அது மாதிரி உலகத்துல மற்ற ஊர்கள்ல. சரி, இப்ப இந்த தலைவர்கள் இந்த இஸ்லாத்தை விட்டு இந்த வஹாபியத்துக்கு போவதற்கு இந்த ஏற்கனவே சொன்ன முதலாவது காரணம், தங்களை இந்த ஸ்தாபனங்கள்ல பள்ளி தைக்கல மதிக்கல என்ற ஒரு காரணம், அல்லது இவருடைய படிப்பை இந்த மதரசாக்கள் அங்கே போய் படிச்சது தாடி பயானை கேட்டு, இப்படி ரெண்டாள் ஒரு காரணத்தினால இவங்க வெளியில போனாங்க. வெளியில போனதுக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்கின்றது, ஒரு படிப்பு, உலக படிப்பு இருக்கின்றது, அல்லது பணம் இருக்கின்றது என்பதை வைத்து இவர்கள் தலைவர்களாக மாறுகின்றார்கள். இவர்கள் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் தான் இப்படி தொடர்ந்து வஹாபியத்தில் இருக்கின்றார்கள். இல்லாமல் இவர்களுக்கு புத்தி சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லை என்பதல்ல. வஹாபி தலைவர்களுக்கு நிச்சயமாக எது சரி என்று சிந்திக்கக்கூடிய, இப்பொழுது நான் சொன்ன இந்த ஹதீஸ் யகூனு ஃபீ ஆஹிரி ஸமான், கடைசி காலம், இதை சிந்திக்கலவா? இது விளங்கி இல்லையா வஹாபி தலைவர்களுக்கு? வஹாபி மௌலைமாருக்கு விளங்கி இல்லையா? விளங்குறது. எனவே அவங்களுக்கு விளங்கி, இது மட்டுமல்ல, இது மாதிரி பல நூற்றுக்கணக்கான குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்கள் ஏற்கனவே நாங்கள் எவ்வளவு சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் இருக்கின்றது இந்த வஹாபி மௌலைமாருக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு அதை வஹாபியத்தை விட்டு போடல. என்ன காரணம்? அவங்களுக்கு பின்னால 100 பேரு 1000 பேரு அல்லது 10,000 பேர் அவங்களுக்கு பின்னால் இருப்பாங்க மக்கள், அவர்களுடைய விசிறிகள், அவர்களை தலைவர்களாக மதிக்கக்கூடியவர்கள் பொதுமக்கள் இருப்பார்கள். எனவே அவர்கள் இருக்கும் பொழுது எப்படி நான் இதை விட்டு தரிக்காக போவது, எப்படி இதை விட்டு வஹாபியத்தை விட்டு உண்மையான இஸ்லாத்துக்கு மீண்டும் பண்ணா போவது எப்படி என்பது இவர்களுக்கு ஒரு மான பிரச்சனை. அல்லது பணத்துக்காக, அரபு நாட்டு பணத்துக்காக
அந்த வார பணத்தை வஹாபி தலைவர்கள் காட்டிக்கொள்வது இல்லை, இங்க பஞ்சம் மாதிரி காட்டிக்கொள்வார்கள். அது உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன. உதாரணத்துக்கு இங்குள்ள ஒரு ஆள் சாதாரணமாக வஹாபியாகி ஒரு ஆள் நினைக்கிற நான் நல்ல பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகணும்னு சொல்லி, அப்போ அவர் என்ன செய்யணும்? ஸ்டெப் பை ஸ்டெப் ரைட். ஒன்னா வஹாபியாகி சவுதியில, குவைத்தில், துபாயில, அங்க எங்க மிஸ்ல இருக்க பெரிய பெரிய வஹாபி, விசேஷமா கல்ஃப் நாட்டுகள்ல பெரிய கோடீஸ்வரர் இருக்கின்றார்கள், பல வஹாபி இயக்கங்களை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஒரு ஆளை பிடிக்கிறது உண்டு. அவர் இங்க வருவாரு அல்லது இவர் அங்க போவாரு, போய் அவர்கள் அவரை போய் இப்படி சிலோன்ல அங்க சிறுக்கு விதத்து அது இதுன்னு சொல்லி, அதெல்லாம் இல்லாம கூடுமா, நாங்க அதுக்குள்ள செலவை தாருன்னு அப்படி இப்படியா ரைட். இப்ப ஜாயிண்ட் ஆகிற 2 பேரும் இவருக்கு மாசம் பெரிய லட்சக்கணக்கான சல்லி. இதை காட்டிக்கொள்றீர்கள், இந்த ஊர்ல இருக்கிற அப்பாய் பாமர மக்களுக்கு காட்டிக்கொள்றீர்கள். அவரு அது பேங்குக்கு அங்கே வரும், அவர் டூட்டு போகும் வேற மாதிரி. இப்படியாக இந்த பணத்துக்காக வேண்டி, உங்களுக்கு தெரியும், இப்படிப்பட்ட ஆட்களே உலகமெல்லாம் சுத்துகிறார்கள், பெரிய பெரிய வீடுகள் வைத்து இந்த கட்டுகிறார்கள். எல்லாம் என்ன? இந்த வெளிநாட்டு சல்லி. எனவே இந்த பணத்துக்காகவும் பதவிக்காகவும் தான் இவர்கள் வஹாபியத்தா இருக்கின்றார்கள். இந்த தலைவர்களை பற்றி இப்போ உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஒன்று சொன்னான், ஏன் வஹாபியானது ஒரு கூட்டம், அடுத்த கூட்டம். இப்ப இந்த 2 கூட்டமும் இருக்கக்கூடிய படித்தவர்கள் என்ன செய்கிறார்கள், கொஞ்சம் ஓதினவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த 3ஆம் ஸ்டெப்புக்கு இவர்கள் வந்து இதை விட்டு போட இல்லாம தொடர்ந்து இருந்து மக்களை வழிகெடுத்து கொண்டே இருக்கிறார்கள், பணத்துக்கு பதவிக்கு. இவர்களை பத்தி குர்ஆன் சொல்கின்றது, இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாபி, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய இந்த வேதத்துல உள்ளத்தை மறைக்கக்கூடியவர்கள், யக்துமூன் மறைக்கக்கூடியவர்கள், வயஸ்தருன பி ஸமனன் கலீல் அப்படி மறைச்சி அதுக்கு பதில் என்ன வாங்குறது? இவர்கள் அற்ப கிரயத்துக்கு தான் அதை வித்து, அதை உண்மையை வித்து அற்ப கிரயத்தை இவர்கள் வாங்குகின்றார்கள். அதாவது பணம். அல்லாவிடத்தில் இருக்கின்ற பெரிய சொர்க்கம், அல்லாவுடைய மஹப்பத், இதெல்லாம் பெரிய கூலி. இதை இவர்கள் எல்லாம் விட்டு போட்டுட்டு இந்த வேதத்துல வந்த சிலத்தை மறைச்சி இந்த உலகத்துல பணத்தை, பதவியை, அற்ப இந்த லாபத்தை இவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். உலாயிக்க அவர்கள் மாயக்குழுவும் பீ புத்தூனியும் இல்லன்னார், அவர்களுடைய வயிற்றுகள்ல அவர்கள் சாப்பிடுவது நெருப்பே இல்லாம வேறொன்றுமல்ல. இவர்கள் நினைக்கிறார்கள் அவர்களுக்கு வரக்கூடிய வருமானம் பெரிய வருமானம், அவர்கள் இந்த தவத்துடைய வேலை செஞ்சு அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் சொல்லி. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய வயிறுகள்ல அவர்கள் நெருப்பத்தான் தின்கிறார்கள். எனவே இங்க தின்னக்கூடிய அந்த சல்லி ஒவ்வொரு சதத்துக்கும் ஒவ்வொரு ரூபாவுக்கும் கியாமத்து நாளில் அவர்கள் நரகத்துடைய நெருப்பைத்தான் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறார் என்பதைத்தான் இங்கே சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்பைத்தான் அவர்கள் தின்கிறார்கள். வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, அவர்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்து நாளில் அந்த மஹ்ஷர் மைதானத்துல பேசவே மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை தஸ்கியா செய்ய மாட்டான். அதாவது அவர்களுடைய பாவங்களை மன்னிச்சு, பொதுவாக உங்களுக்கு தெரியும், முஸ்லீம்கள் பாவிகள் மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கும்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் மற்றவருடைய ஷஃபாஅத்தை கொண்டு அவர்களை மன்னிச்சு அவர்களுடைய பாவங்களை நீக்கி அவர்கள் துப்புரவாக்குவான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த தலைவர்களை பொறுத்தளவில் வலா யுஸக்கீஹிம், அவர்களை அல்லாஹ் இப்படி துப்புரவாக்கவும் மாட்டான். கியாமத்து நாளையில அவர்களை மன்னிக்கவும் மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு நோவினை செய்யக்கூடிய கடுமையான வேதனை கியாமத்து நாள் இருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட இந்த தலைவர்கள் தான் பணத்துக்காக, பதவிக்காக வஹாபியத்தை பிடிச்சு கொண்டு அதை பரப்பி கொண்டிருக்கக்கூடியவர்களை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எனவே இப்பொழுது வஹாபியத்துடைய 3 விதமான கூட்டத்தை பற்றி இப்பொழுது நாங்கள் பார்த்தோம். எனவே நீங்கள் பொதுவாக எந்த வஹாபி எடுத்து பார்த்தாலும் இப்ப நீங்க கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இந்த ஊர்ல உள்ள வஹாபி யாராவது ஒரு ஆளை பாருங்க, இந்த 3ல் ஒன்று வைக்கும், இன்னும் ஒரு ஆளை பாருங்க, இந்த 3ல் ஒன்று வைக்கும். எனவே எந்த வஹாபி என்றால் உலகத்துல இந்த 3க்குள்ளதான் இருப்பார்கள். இதுதான் காரணம் இவர்கள் வஹாபியாவதற்கு. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். முஸ்லிம் சமூகத்தை இப்படியான, அதாவது தக்கப்பர் காரணமாக நாங்க தரீக்கத்தை விட்டு மதுஹபை விட்டு வெளியேறாமல் இருக்கிறதுக்கு, அது மாதிரி பயானுகளை கேட்டு அல்லது ஸ்கூல் மதரசா யூனிவர்சிட்டியில போய் வழிகட்டு அவருடைய பயானுகளை கேட்டு வழிகட்டு போகாமல் இருப்பதற்கும், அல்லது பணத்துக்காக வேண்டி இன்றைக்கு எத்தனை பேர் பணத்துக்காக வஹாபியத்துல போயிருக்கிறார் மனிதர்கள், தலைவர்கள், வஹாபி தலைவர்கள். எனக்கு ஒரு ஆள் ஒரு முறை நான் குவைத்தில் இருக்கும் பொழுது ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். எப்படி அவரோட மகளுக்கு கல்யாணம், சவடி எடுக்கணும், இதை ஒரு அரபியிட்ட கேட்டு அதுக்குள்ள உதவி செய்ய சொல்லி.
கடிதம் எழுதியிருக்கிறேன், என்கிட்ட கடிதம் இருக்கின்றது. அப்ப நான் போட்டேன், நான் பணம் கேட்கறது என் அரபியல்கிட்ட பணம் கேட்கறது என் வழக்கம் இல்லை, நாம் அந்த வேலை வேற அறிவு படிக்கிறதுக்கு, அதனால இது இல்லைன்னு சொல்லி இப்படியான வேலை என்னால் செய்யலை, எனக்கு தேவைக்கு நான் பணம் கேட்கலன்னு சொல்லி. அடுத்த கடிதம் வர எப்படின்னு தெரியுமா? அப்படியேண்டா நான் அந்த ரில்வா மாஸ்டர் 3 வக்கத்து உங்களுக்கு தெரியும், சிலர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். இங்க இருந்தது எங்களோட அண்மையில் அடுத்த ஊர்ல ரில்வா மாஸ்டர் 3 வக்கத்து ஹதீஸ் அப்படியே நிராகரிக்கிறது, தர்ஜுமத்துல் குர்ஆன் வச்சுக்கொண்டு அது தமிழ்ல தான் தொழுகிறது. இது சூரத்துல் ஃபாத்திஹா, அத்தஹியாத் எல்லாம் தமிழ்ல தான், அரபில் இல்லை. இந்த கொள்கைக்கு நாம் போய் அவர் எனக்கு அவர்கிட்ட சல்லி எடுத்து நான் கல்யாணம் செய்கிறேன் என்று அவருக்கு அடுத்த கடிதத்தை எனக்கு எழுதுறார். அப்ப எங்க அவரோட ஈமான் போனது? மகளுக்கு கல்யாணம் எடுக்க சவடி எடுக்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு குபுரியத்தான பச்சை குபுரியத்து, வஹாபியத்துக்கும் அடுத்த ஸ்டெப், வஹாபியத்துக்கான எவ்வளவு மேலான ஸ்டெப் அங்கே போய் ஹதீஸ் அப்படின்னு நிராகரிச்சு சுத்த தமிழ்ல தொழுவிக்கிறது. இப்படியான 3 வக்கத்து, எங்களுக்கு 5 வக்கத்து தொழு ஒரு நாளைக்கு, அவங்களுக்கு 3 வக்கத்து. இப்படியா இருந்த ஒரு கூட்டம், பெரிய வயதானவர்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்களோட ஊருக்கு பக்கத்துல ஒரு ஊர். அப்ப எந்த அளவுக்கு இவங்களுடைய கல்புகள் எல்லாம் இருளாக்கி வைத்திருக்கிறார். சரி, இது இந்த பணத்துக்காக வேண்டி பதவிக்காக வேண்டி போகக்கூடிய. எனவே உங்களுக்கு இதெல்லாம் புதினமானதல்ல. இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இந்த 2வது உதாரணம், நிறைய ஆயிரக்கணக்கான உதாரணம் என்னோட அனுபவத்தில் இருக்கின்றது. இந்த காட்டோயிட்டாவில் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி ஒரு இடத்துல ஒரு பொம்பளை ஏட்டக்கு செல்லு என் மகானை நான் இப்படி எங்கட பக்கத்து ஊர் உண்டு, காட்டோயிட்டாக்கு பக்கத்து ஊர்ல ஒரு காலேஜுக்கு அனுப்ப போறேன்னு சொல்லி, அந்த புள்ள எனக்கிட்ட ஓதின புள்ள, என்கிட்ட மதரசால குர்ஆன் மதரசால ஓதின புள்ள, நல்ல திறமையான புள்ளையும் தான். சரி, இப்ப இந்த பொம்பளை அவரோட தாய், அந்த புள்ளையோட தாய் சொல்றது, நான் இப்படி பக்கத்துல ஊரில் இந்த ஊரை சொல்லி இதுல இந்த காலேஜுக்கு அனுப்ப போறேன்னு சொல்லி. அப்ப நான் சொன்னேன், உலக படிப்பு கட்டாயம் தேவைதான், உலக படிப்பு படிச்சாதான் நான் தொழிலில் சரியா இருக்கலும், குடும்பத்தை காப்பாற்றலும், கொஞ்சம் பிள்ளைகளை காப்பாற்ற, எதிர்காலத்துக்கு முன்னேறதுக்கு அதெல்லாம் உலக படிப்பு தேவை. அதனால நான் வானமாட்டி சொல்றேன், இல்லை கட்டாயம் படிக்கத்தான் வேணும். ஆனால் அங்க அந்த ஊர்ல அதிகமான செல்வாக்கை செலுத்துவது வஹாபி கொள்கைகள், வஹாபி ஆசிரியர்கள். அவர்கள் சிறுக்க விதத்தை அதிகன்னு சொல்லி தள்ள போட்டு, இந்த உலக படிப்போடு சேர்த்து அதையும் தள்ள போட்டு அதுக்கு பிறகு ஈமானை மாத்தி விடுவாங்க. அதனால என்னால் இதை வானமட்டி செல்லும் மேல செய்கொண்டு செல்லும் மேல கடைக்கு நான் பொறுப்பாகும்னு ரெண்டே நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னு சொல்லி நான் அந்த பொம்பளைட்டு சொன்னேன். இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முந்தின கதை. சரி, அதே இடத்துல சரியா 3 வருஷத்துக்கு பிறகு எந்த இடத்துல வச்சு என்கிட்ட அந்த பொம்பளை சொன்னதோ இந்த கதையை, இந்த என்கிட்ட இப்படி அனுமதி கேட்டதோ, அதே வருஷம் இந்த பொம்பளை அதே இடத்துல ஒரு நாள் அம்புட்டு சென்ன வண்ணனை பாருங்க, என்கிட்ட மகன் செல்லு இப்ப நாங்க காப்பிடுறோம் 3 வருஷத்துக்கு பிறகு அந்த இடத்து அந்த ஊருக்கு அனுப்பி அந்த எங்கேயோ படிப்பிச்சு அது பிறகு இப்போ செல்லு எங்கிட்ட மகன் செல்லு நாங்கள் காப்பிடுறான்ட்டு. நான் சொன்னேன், இந்த டியூட்டி முடிஞ்சு உலக படிப்பு வேணுமெண்டும் சொன்னேன், அங்கே ஆபத்துண்டும் சொன்னேன், மார்க்கத்துக்கு ஆபத்துண்டும் சொன்னேன், அது நீங்க தீர்மானிச்சு கொள்ளணும், நான் சொல்றேன் சொன்னேன். இப்போ எனக்கு இதில் வேலை இல்லைன்னு நான் மாறி போனேன். அப்போ காரணம் இது, இன்றைக்கு அந்த ஆபத்து காட்டோயிட்ட இந்த ஊருக்கு இருக்கின்ற, அது மாதிரி இலங்கையில் எல்லா ஊருக்கும், அது மாதிரி இந்தியா வேறு அரபு நாடு எல்லா ஊருக்கும் இருக்கின்றது. படிச்சு அனுப்புறது, ஓதனுப்புறது, திரும்பி வர்றது வஹாபியாக. எனவே மிகவும் எச்சரிக்கையாகத்தான் இந்த காலத்துல மதரசாக்கு அனுப்ப வேண்டாலும், ஒரு காலேஜுக்கு அனுப்ப வேண்டாலும், அல்ல ஒரு தொழிலுக்கு அனுப்ப வேண்டாலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம்தான் இது. அப்படி எச்சரிக்கையா இல்லாமல் துனியாவை மட்டும் பார்த்து அனுப்பினா இவர்கள் வஹாபியாக வருவார்கள், ஒரு நேரம் வஹாபி தலைவர்களாக வருவார்கள். இப்பொழுது இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன மாதிரி நெருப்பத்தான் இவர்கள் வயிற்றுல திண்டு கியாமத்தினாலே அந்த நெருப்பை அனுபவிக்க வேண்டிய நிலைமை வரும். எனவே இப்படியான ஆபத்துகள் இல்லாமல் முஸ்லிம் சமூகம் நல்ல அறிவை பெற்று சுன்னத்து வல் ஜமாஅத்தில் இருப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிருபை செய்ய வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.